தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாங்கள் குடும்பமாக இங்கே உள்ள பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலர் 7வது அதிகாரம், அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும்பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் சகோதரனையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்றார். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது எப்ராஹாமுக்கு தேவன் கொடுத்த மிஷனரி கால், ஊழியத்திற்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை பற்றி தான் நாம் வாசிக்கிறோம். அவர் எங்கே இருந்திருந்தார் என்று தெளிவாக நாம் வாசிக்கிறோம். எங்கிருந்து எங்கே போக சொன்னார் என்கிறதையும் தெளிவாக வாசிக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரில் குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். அவர் இருந்த ஊரு மெசொப்பொத்தேமியா. எங்க இருக்கு மெசொப்பொத்தேமியா? இன்றைக்கு இருக்கிற ஈராக். இந்த மெசொப்பொத்தேமியா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் த லேண்ட் பிட்வீன் த ரிவர்ஸ். 2 நதிகள் அல்லது 2 ஆறுகளுக்கு நடுவில் இருக்கிற இடம் என்றுதான் அதனுடைய அர்த்தம். அப்படி என்றால் அந்த 2 ஆறுகள் எந்தெந்த ஆறுகள் என்றால், ஒரு பக்கத்தில் யூஃப்ரட்டிஸ், அதனுடைய மறுபக்கத்தில் டைக்ரிஸ். இந்த 2 ஆறுகளும் இன்றைக்கும் இருக்கிறது, அவ்விதமாகவே இருக்கிறது. அந்த 2 ஆறுகளுக்கு இடையில இருக்கிற அந்த பூமியினுடைய சிறப்பு விஷயம் என்னவென்றால், அது மிகவும் ஃபெர்டைல் லேண்ட், நல்ல உரமுள்ள இடம். அப்படி என்றால் என்ன வேணுனாலும் அந்த பகுதியில் விளையும். அப்படி கூப்பிட்ட ஒரு செழிப்பான இடம்தான் இந்த மெசொப்பொத்தேமியா, லேண்ட் பிட்வீன் 2 ரிவர்ஸ். 2. அப்போ அப்ரஹாம் இருந்திருந்த ஊரு மிக செழிப்பான ஒரு ஊரு. அங்கே இருந்து அழைத்து எங்கே கொண்டு போகிறார்? இப்போ இந்த பகுதியிலே எங்கே கொண்டு போகிறார் என்கிறதே தெளிவாய் எழுதவில்லை. ஆனால் எங்கே கொண்டு போனார் என்கிறதே வேதத்திலே மற்ற பகுதிகளிலே வாசிக்கும் பொழுதே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். எங்கே கொண்டு போனார்? கானான். கானான் யாரு? கானான் யாரு? மிகப்பெரிய ஒரு தாத்தா இருந்திருந்தார். அவருடைய பேரு நோவா. நோவாவின் குமாரன் ஆகிய ஹாமானுடைய குமாரன் தான் கானான். கானான் என்றால் அர்த்தம் சபிக்கப்பட்டவன். அங்கே ஆதியாகமம் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல நாம் யாராவது ஒருத்தர் படிக்கலாம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 25வது வசனம். கானான் சபிக்கப்பட்டவன். யாரோட குமாரன் என்னெல்லாம் நீங்க அப்புறம் வாசித்த மேல் வசனத்திலே வாசித்து கண்டுபிடிக்கலாம். கானான் சபிக்கப்பட்டவன். அப்போ அந்த ஊர்ல இருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆனா எங்கே இருந்து கொண்டு போகிறார்? மெசொப்பொத்தேமியா, மிக செழிப்பான ஒரு ஊரு. தமிழ்நாட்டில் தஞ்சாவூரை பற்றி நம்ம சொல்லுவோம், ரொம்ப செழிப்பான ஊர். தஞ்சாவூர்ல போயிருப்பீங்க, நான் பல தடவை போனேன். நல்ல செழிப்பான ஊரு. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் ஒரு சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பான ஊர் இருக்கு. ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு செழிப்பான ஊர் தான் மெசொப்பொத்தேமியா. அந்த மெசொப்பொத்தேமியா அவனுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது, அதனுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது, ஏதேன் தோட்டத்திலிருந்து மிக தூரத்திலே இல்லை. ஏதேன் தோட்டத்துக்கு அருகாமையிலே தான் மெசொப்பொத்தேமியா. எப்படி சொல்ல முடியும்? அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய விளக்கத்தை நாம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு ஆறு புறப்படுகிறது.
அந்த 4 பிரான்ச்சஸ் கிளைகளாய் போகிறது. அதில் ஒரு கிளை அது யூப்ரட்டிஸ். அங்கே வாசிக்கிறோம். அப்போ ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்படுகிற நதியினுடைய ஆறுனுடைய ஒரு பக்கம்தான் இந்த மெசொப்பொத்தேமியா என்று வசனத்தின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். இது வசனத்தின் அடிப்படையிலே மட்டுமல்ல, மெசொப்பொத்தேமியன் ஹிஸ்டரி. இங்கே ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறார்களா எனக்கு தெரியல. நான் ஒரு பேசிக்கலி ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் தான். அந்த ஏரியாவில் சுமேரியன்ஸ் என்கிற ஒரு கம்யூனிட்டி, அதாவது அப்ரஹாமினுடைய கம்யூனிட்டி வருவது. சுமேரியன்ஸ், அக்காடியன்ஸ் இவங்க எல்லாம் தங்கி இருந்த பகுதிகள். அந்த பகுதியில் அந்த நாட்களில் செழிப்பானவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது எங்கே போனாலும் இந்த ஆறு இருக்கிற பகுதியில் ஜனங்க விட்டு போக மாட்டாங்க. சரியா? இங்கே திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு இருக்குது. அதனுடைய 2 பக்கத்துல இருக்கிற ஊரெல்லாம் நல்ல செழிப்பானது, தண்ணீர் பாய்ச்சக்கூடிய இடம். என்னுடைய சொந்த ஊர் வந்து கர்நாடகா பக்கத்தில் இருக்கிறது. கர்நாடகா பார்டர்னா பக்க பார்டர் தான். அங்கே அந்த ஏரியாவில் ஆறு இருக்கிற பகுதியில் இருக்கிற தென்னந்தோப்பு, முந்திரி, அது பாக்கு, இதெல்லாம் யாரும் விட்டு போக மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க. காரணம், எக்காலத்திலும் தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகள். அது ரொம்ப செழிப்பா இருக்கிறது, கனி கொடுக்கக்கூடிய பகுதி. இப்போ எப்ராஹாமே எங்க இருந்து எங்க கொண்டு போகிறார்? ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்த ஒரு லேண்டு, ஒரு தேசத்தில் இருந்து ஒரு சபிக்கப்பட்ட கம்யூனிட்டி, ஒரு சமுதாயத்தின் நடுவிலே அவர் கொண்டு செல்கிறார். கானான். கானானுக்கு பெரிய சாபம். இன்றைக்கும் அங்கே தங்கக்கூடியவர்கள், மிக சத்தமாக சொல்ல முடியாது, தங்கக்கூடியவர்கள் அதே குணத்தில் இருக்கிறவர்கள். யாருக்கும் பக்கத்தில் எந்த ஊரில் அவங்கள சேர்க்க மாட்டாங்க. ஒரு பக்கத்தில் ஜோர்டான் அவங்களுக்கு வேண்டாம், இந்த பக்கத்தில் ஈகிப்து அவங்களுக்கு வேண்டாம் பாலஸ்தீனியர்கள், இன்னொரு பக்கத்தில் போனால் சிரியா அவங்களுக்கு வேண்டாம். யாருக்கும் தேவையில்லாத ஒரு கம்யூனிட்டி தான் இன்றைக்கும் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், போராட்டம் பண்ணுகிறார்கள். இப்போ இந்த பகுதியிலிருந்து எப்ராஹாமுக்கு, இந்த பகுதியில் எப்ராஹாமுக்கு தேவன் தரிசனமானார். தேவன் தரிசனமானார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்று கருத வேண்டும். இதுவிட பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் கிடைக்காது என்று நான் நினைக்கிறேன். சொல்லுகிறது புரியுதா உங்களுக்கு? ரைட்? இது இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் யாருக்கும் கிடைக்காது. தேவன் தரிசனமானார். தேவன் தரிசனமான பிறகு தேவன் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போல. இப்போ உங்களை யாராவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது நீங்க கேட்பீங்க, எங்க கொண்டு போறீங்க, நான் என்ன போய் சேர வேண்டிய இடம் எந்த இடம், அது கேட்காம யாரும் புறப்பட மாட்டாங்க. அது அப்படி புறப்படலைன்னா நோக்கமற்ற பயணம் என்ன, அதுல ஒரு டேஞ்சர், ஒரு விபத்து இருக்குன்னு தான் அர்த்தம். சரியா? நம்முடைய ஒரு சகோதரனே 2 பேர் வந்து வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க. அவர் எக்ஸ் மிலிட்ரி ஒரு ஆஃபீஸர். அவருடைய பேரை சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, ராஜரத்னம்னு நினைக்கிறேன். கர்நாடகாவில் பீதரில் அவர் இருந்திருந்தார். 2 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்க, கொஞ்சம் வெளியில் போய் பேசணும் வந்தாங்க. அவருடைய இடம் வந்து ஒரு வாடகைக்கு விட்டுருந்தாங்க, அது சம்மந்தமாக தான். அப்போது அவரோட ஒய்ஃபு சொன்னாங்க, இதில் அந்த அவங்க கூப்பிட்டதுல ஏதோ ஒரு விபத்து இருக்குன்னாங்க. பரவாயில்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் வரல. அப்போது போன உடனே அவரை ஒரு வண்டியில் காரில் ஏற்றி கொண்டு போனாங்க. முதல்ல அவருடைய நாக்கு அப்படியே கட் பண்ணிட்டாங்க. நம்முடைய பிரதரன் சபை ஆளு தான். அப்புறம் அவரை கொலை பண்ணிட்டாங்க. அப்போ உண்மையில உயிருடன் இன்றைக்கு வரைக்கும் திருப்பி வரல, போடி தான் வந்துச்சு. நம்முடைய ஒரு சபையினுடைய ஒரு பொறுப்பான சகோதரன் தான். என்ன சொல்ல வருகிறேன்னா, அந்த அழைப்பிலே ஒரு விபத்து இருந்தது. அது வைஃப் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. வைஃப் சொன்னாங்க, இதுல ஏதோ ஒரு விபத்து இருக்குன்னு. அந்த விபத்துன்னா அது மரணம் தான். இப்போ இங்கே ஏப்ரஹாமே கூப்பிடும் பொழுது தேவன் கூப்பிட்டார், தேவன் தான் அழைத்தார், தரிசனமானார். தரிசனமாய் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். சப்போஸ் என்னையோ உங்களையோ அவிதமாய் கர்த்தர் அழைக்கிறார், போவோமா? காண்பிக்கும் தேசம் எதுன்னு தெரிஞ்சாதானே போக முடியும். தெரியல, காண்பிக்கிற தேசம் எதுன்னு தெரிஞ்சாதான் போக முடியும். இல்லை வா அப்படியே சும்மா கூப்பிட்டா யாரும் போக முடியாது. எப்படி ஒரு பயணம் செய்யும் பொழுது அந்த பயணத்தில் நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் இங்கே
கூப்பிடுகிறவர் யார்? தேவன். ஒரு மனுஷன் கூப்பிட்டா ஒருவேளை நமக்கு போக முடியாது. நம்ம அழைக்கிறவர் தேவன். தேவன் அழைத்த அந்த அழைப்பில் அவர் புறப்படுகிறார். அவர் புறப்பட்டு செல்லுகிறார், தைரியமாக போகிறார். அவர் ஒருவேளை அதில் சந்தேகப்படலை. ஏனென்றால் அவருக்கு ஒரு நல்ல பாரம்பரியம், ஒரு விசுவாச பாரம்பரியம் உள்ள குடும்பத்திலே தான் அவர் பிறந்திருக்கிறார். அவருடைய ஒரு பெரிய தாத்தா அந்த காலத்தில் உயிரோடு இருந்திருந்தார். அவருடைய பேர் என்ன? ஏப்ரகாம் பிறந்த பொழுது ஒரு பெரிய தாத்தா உயிரோடு இருந்திருந்தார். அவருடைய பேர் யாருக்காவது தெரியுமா? யாரு? மெதுசலே இறந்து போனார். யாரு? நோவா. ஏப்ரகாம் பிறந்த போது நோவாவுடைய வயசு என்ன? ஏப்ரகாம் பிறந்த பொழுது நோவாவினுடைய வயசு யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளோ? 600. அங்கள் பாதிசா சொன்னாரு. 600 வயசுல ஜலப்பிரளயம் வந்தது என்று வாசிக்கிறோம் வேதத்தில், எழுதின வசனம். 600 வயசுல அவருக்கு உலகத்தில் ஜலப்பிரளயம் உண்டாயிட்டு. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அந்த எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? 350 வருஷம். டோட்டல் எத்தனை வருஷம்? நோவா உயிரோடு இருந்த நாட்கள் 950 வருஷம். சரியா? அப்போ 950 வருஷம் உயிரோடு இருந்து அவர் தலைமுறைகளை பார்த்தார். அவருக்கு முன்பதாக அவருடைய தலைமுறைகளை பார்க்கும் பொழுது அவருடைய தகப்பன் யாரு? லாமேக்கு. லாமேக்கனுடைய தகப்பன் மதுசல. மெதுசலவினுடைய தகப்பன் ஏனோக்கு. ஏனோக்கினுடைய தகப்பன் ஜாரோது. ஜாரேதனுடைய தகப்பன் மகாலேல். மகாலேலினுடைய தகப்பன் கைனான். கைனானுடைய தகப்பன் ஏனோஷ். ஏனோஷினுடைய தகப்பன் சேத்து. சேத்து எங்க இருந்து? ஆதாமில் இருந்து. சரியா? அதுதான் அந்த வம்ச வரலாறு என்கிறது. அப்போ இங்க அதிகமான தலைமுறைகளை பார்த்த ஒருவர் யார் என்றால் நோவா. நோவாவும் ஏனோக்கும் பார்த்திருக்கிறார். ஏனோக்கு 7வது தலைமுறையிலே பிறந்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ ஏனோக்கினுடைய அடுத்தது மெதுசலேவை பார்த்தார். மெதுசலேவுக்கு பிறகு மெதுசலேவை பார்த்தார். அதற்கு பிறகு லாமேக்கையும் பார்த்தார். மெதுசலே இறந்து போன வருஷத்திலே ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. வேதம் தெளிவாய் அது கற்றுக் கொடுக்கிற விஷயம். இப்போ இங்க நோவா என்கிற அந்த பெரிய தாத்தா உயிரோடு இருக்கிறார். அவருடைய வயசு 892, 892 இயர்ஸ். வேதத்தில் எழுதியிருக்கிறதா? எழுதியிருக்கிறது. ஆனால் நீங்கள் வம்சம் வளர்றாரு, அது டிசெண்டிங் ஆர்டரில் கற்றுக்கொள்வோமானால் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதான் யாரை பெற்றான் என்று வாசிக்கிறோம், எத்தனாவது வயசு என்று பார்க்கிறோம். அது வைத்து நாம் இந்த ஆர்டரை, அந்த ஒழுங்கை கண்டுபிடிக்கலாம். அப்படி என்றால் நோவா இப்பொழுது 892 வயசு உள்ள பொழுது ஏப்ரகாம் பிறந்தார். ஏப்ரகாம் பிறந்த நாட்களிலே எனக்கு தெரிஞ்சு ஏப்ரகாம் கண்டிப்பாக நோவாவின் இடத்துல இந்த கதைகள் எல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பெரிய பெரிய தாத்தாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, அங்கள்கிட்ட கேட்டால் அங்கள் ஒரு எப்படியானாலும் ஒரு 80 வருஷத்துக்குள்ள இருக்கிற சரித்திரம் எல்லாம் அங்கள் சொல்ல முடியும். நான் ரொம்ப வயசானவங்கள கூட உட்கார்ந்துருப்பேன். சில டைமில் உட்கார்ந்துருந்து, அதாவது குறைந்த நேரத்தில் பெரிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா இருக்கிற புக்கெல்லாம் வாசிக்கணும். இது புக்கே வாசிக்க வேண்டியதில்லை. யார் எந்த ஊர் இதெல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க. இப்போ நோவா ரொம்ப வயசு. நோவாவுக்கு பலவிதமான அனுபவங்கள் உண்டாயிட்டு. நோவாவுக்கு தேவன் அழைத்த அழைப்பு, அதற்கு பிறகு வந்த ஜலப்பிரளயம், ஜலப்பிரளயத்திற்கு பிறகு வந்த லாங்குவேஜஸ், மொழிகளை என்ன செய்தார்? என்ன வாசிக்கிறோம்? மொழிகளை தேவன் தாறுமாறாக்கினார். அப்பொழுதும் யாரு உயிரோடு இருக்கிறாரு? நோவா உயிரோடு இருக்கிறார். மொழிகளை பெலேகினுடைய காலகட்டத்தில் தாறுமாறாக்கின பொழுது இந்த மொழி என்கிறது அன்னைக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை தான். அன்னைக்கு இன்னைக்கு இந்த மொழி என்கிறது ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு புது ஊருக்கு போனான்னா அந்த மொழி தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். இனி அவங்க 2 பேர் ஏதாவது பேசிட்டு இருந்தா நமக்கு ஒரு சந்தேகம், அவங்க என்ன பற்றி பேசுறாங்களோ, இது ஒன்றும் தேவையில்லாத விஷயம். ஆனாலும் அந்த ஒரு பேச்சு வரும். நிறைய மொழி என்கிறது ஒரு கன்ஃபியூஷன் தான். அந்த காலத்தில் தேவனே தாறுமாறாக்கினார் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் நடக்கும் பொழுது ஏப்ரகாம் உயிரோடு இருந்தார். ஏப்ரகாமினுடைய தகப்பன் தேரகு, அவருடைய தகப்பன்
அந்த வம்ச வரலாறு அப்படியே உயிரோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒருவேளை ஏப்ரஹாம் அட்லீஸ்ட் சொல்லி கேள்விப்பட்டிருப்பார். இப்பொழுது தேவன் அழைக்கிறார், அவர் மறுக்கல. தேவன் அழைத்த பொழுது இல்ல நான் வரலன்னு சொன்னாரா? காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்னும் போது ஒரு சில ஆட்கள் வேணா சொல்லலாம், என்ன அந்த ஊருன்னு எனக்கு தெரியல, அதனால நான் வர மாட்டேன்னு சொல்லலாம். அவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் புறப்படுகிறார். புறப்படும் பொழுது அடுத்த வசனம் வாசிப்போம். 4வது வசனம் தமிழ்ல யாராவது வாசிக்கலாம்? இங்கே ஓகே, இங்கே அவர் மெசொப்பொத்தேமியிலிருந்து புறப்பட்டு ஹாரான் என்கிற ஊருக்கு வந்தார். இப்போ புறப்பட்டு வரும் பொழுது அவருடைய கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவரை தான் தேவன் அழைத்தார். ஆனால் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சில ஆளுங்களை எல்லாம் அப்படியே கூட சேர்த்துட்டாங்க. இது இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலும் நடக்கிற ஒரு விஷயம். நான் குஜராத்தில் ஒரு ஊருக்கு சென்றேன் ஒரு 20 வருஷம் முன்னாடி. அப்போ அங்கே போகும்போது அங்கே ஒரு சபை. அப்போ ஊழியர் என்னட்ட சொன்னார், இப்போ இங்கே ஒரு சபை அல்ல, இப்போ 2 சபை இருக்குது. அப்போ 2 சபை யார் ஊழியர்னா, அப்போ அவர் ஊழியத்துக்கு போகும்போது அவருடைய தம்பியை கூட கூட சேர்த்துட்டார். இவர் தனியாக போகிறாரு. தம்பி ஏதாவது தம்பிக்கு வெல்டிங் எல்லாம் தெரியும். இப்போ ஒரு வெல்டிங் கடை போடலாம், அது வருமானம் கிடைக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் ஊழியத்திலேயே உதவியாக இருக்கும்னு நினச்சி தம்பியை இங்கே இருந்து கொண்டு போனார். அங்கே சபையெல்லாம் போய் ஸ்டார்ட் பண்ணி சபையெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இப்போ தம்பி கொஞ்சம் ஆவிக்குரிய நிலைமையில முன்னேறினாரு. அப்போ அவர் கொஞ்சம் பிரசங்கம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ அவருக்கு ஒரு ஆசை, ஒரு சபை ஸ்டார்ட் பண்ணோம். சீக்கிரமா போயிட்டு ஒரு சபை ஸ்டார்ட் பண்ண முடியாது. இருக்கிற சபையை 2ஆ பிளந்துட்டாங்க. சரியா? அவர் பாதி சபை அவர் கொண்டு போனார், பாதி அப்போ இவர் சொன்னார், அப்ரஹாம் லோத்தை கொண்டு போகிற மாதிரி நானும் என்னுடைய தம்பியை கொண்டு வந்துட்டேன், அவன் இப்போ எனக்கு பெரிய ஆப்பு வச்சுட்டான். நாங்கள் சரியா? ஓகே, இதெல்லாம் இந்த காலத்துல நடக்கிற விஷயம்தான். ஆனால் அந்த காலத்துல இதெல்லாம் நடந்திருக்குது. அப்போ இங்கே தேவனுடைய சமூகத்தில் ஆரான் என்கிற ஊரில் இப்பொழுது மெசொப்பொத்தேமியாவிலிருந்து வந்து பயணம் செஞ்சு அங்கே தங்கினாங்க. எவ்வளோ நாள் தங்கினாங்கன்னு வாசிக்கிறோம். எவ்வளோ நாள் என்ன வாசித்தோம்? தேரா இறந்து போகிற வரைக்கும் அவருடைய தகப்பனாகிய தேரா நடக்க முடியாது இந்த காலத்தில். இப்போ நமக்கு காரு, 2 வீலரு, சைக்கிளு எல்லா வசதிகளும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு ஊருக்கு போனோம்னா டக்குன்னு நம்ம போயிடுவோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த வசதிகள் எல்லாம் இல்லை. அதிகபட்சம் இருந்தா அந்த காலத்தில் இருக்கிற வசதி என்னன்னா ஒட்டகம். அதாவது வனாந்தரத்திலே போனோம்னா ஒட்டகம் மட்டும்தான். இந்த ஆடு மாடு காளை எல்லாம் அங்கே யூஸ் ஆகாது. அதையெல்லாம் வச்சுக்கலாம் கூட, ஆனால் பயணம் பண்ணுவதற்கு ஒட்டகம். அந்த பகுதியில் அந்த மெசொப்பொத்தேமியாவினுடைய பக்கத்து ஊர் வரைக்கும் நான் போயிருக்கிறேன். வனாந்தரம் அங்கே 9 மணிக்கு பிறகு வனாந்தரத்தில் யாரும் நடக்க முடியாது. யாராவது வனாந்தரத்தில் போனோன்னா காலையில் 6 மணிக்கு போய் 9 மணிக்குள்ள வீட்டுக்கு திரும்பிடும், இல்லைன்னா அங்கே நடக்க முடியாது. இப்போ அந்த காலத்தில் எத்தனை வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம் இது? ஏறக்குறைய 4000 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். அப்பொழுது இந்த ஆபிரகாம் தன்னுடைய சகோதர குமாரன் ஆகிய லோத்து, அவர் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், தகப்பன், இவங்க எல்லாம் பயணம் செய்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போன பிறகு என்ன ஆயிடுச்சு? நடக்க முடியல. அவங்க ஆரான் என்கிற ஊர்ல தங்குனாங்க. சரியா? இங்க தங்கிட்டு அந்த ஹாரான் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஹாரான் ட்ராட், வறட்சி. ஒரு ஊர்ல தண்ணீர் இல்லைன்னா உங்களுக்கு அது நினைக்க முடியும் என்ன கஷ்டம் என்கிறது. ஒரு ஊர்ல தண்ணீரே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு சில ஊரில் போனீங்கன்னா வறட்சி அதிகமான வறட்சி உள்ள ஒரு ஊர் திருவண்ணாமலை பகுதி. அங்கே இருக்கிற அந்த கிராம மக்கள் எல்லாம் சென்னையில் கூலி வேலை செய்கிறாங்க. ஆந்திராவில் போனால் கனிகிரி. ஆந்திரக்காரங்க எந்த ஊருன்னு கேட்டால் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? கனிகிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வறட்சி. இந்த பகுதியிலெல்லாம் நான் பல முறை பயணம் செஞ்சுருக்கிறேன். தண்ணீர் இல்லை. வருடத்தில் 1 முறை 2 முறை மழை பெய்யும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு தண்ணீர் அங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மக்கள் எல்லாம் அங்கே இருந்து பல சிட்டிகளுக்கு, ஹைதராபாது, பெங்களூரு, சென்னை பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு போய் கூலி வேலை செஞ்சு வாடுறாங்க. இங்கே ஆரானில் வந்திருக்கு, இவங்களுக்கு அது பண்ண முடியாது. என்ன விஷயம்? நிறைய ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்கிறாங்க கூட. அந்த மாடுக்கும் புல்லும் வேணும், தண்ணீரும் வேணும். இது இல்லைன்னா ஆடு மாடு பிடிக்க முடியாது.
இப்போ வறட்சி, அப்பா வந்து வயசாயிடுச்சு, நடக்கவும் முடியல. அதனால அங்கே தங்கினாங்க. எவ்வளவு நாள்? அவர் இறந்து போகிற வரைக்கும். அப்படிதான் நீங்க வாசித்தோம். இது இன்னும் இதனுடைய பழைய ஏற்பாட்டு பகுதிக்கு வருவோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம். அப்ரஹாமுக்கு 75 வயது உள்ள பொழுது அவர் ஆரானில் இருந்து புறப்பட்டார் என்று வாசிக்கிறோம். 12:4 வசனம். அதற்கு பிறகு நாம் மறுபடியும் வாசிக்கும் பொழுது அவருடைய தகப்பன் இறந்த பிறகு அங்கே இருந்து அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார். அந்த பயணத்தை ஆரம்பித்து அவர் எங்க வருகிறார்? ஷேகேம் என்கிற ஊருக்கு வருகிறார். அதனுடைய அந்த பகுதியை நாம் வாசிப்போம். இப்பொழுது 5வது வசனம். ஓகே, போதும். அங்கே வாசிக்கும் பொழுது கனானைட்ஸ் வேர் தேர் இன் த லேண்ட். கன்யானியர்கள் அங்கே தேசத்திலே இருந்திருந்தார்கள் என்று கூட வாசிக்கிறோம். இங்கே 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆரான் என்கிற வறட்சியான ஊரு. அங்கே வறட்சியை 2 விதமா பார்க்க முடியும். ஒன்று ஆவிக்குரிய ஒரு வறட்சி, ஸ்பிரிச்சுவல் ட்ராட். 2 உலக பிரகாரமான வறட்சி. காரணம் என்னென்றால் இவர் மெசொப்பொத்தேமியாலே இருந்த நாட்களிலே தான் தேவன் தரிசனமானார். தேவன் தரிசனமாய் பேசின உடனே பலன் அடைந்து பயணத்தை புறப்பட்டார். வந்து எங்க தங்கினாரு? ஆரானிலே தங்கினாரு. ஆரானிலே தண்ணீர் இல்லை, அங்க புல் இல்லை, எல்லா விதத்திலும் கஷ்டம். அது மட்டுமல்ல, அழைத்த தேவன் மறுபடியும் தரிசனமாகவில்லை. அழைத்தவர் தரிசனமாகவில்லை. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று என்னும் பொழுது அவர் புறப்பட்டு சென்றார். ஆனால் ஆரானிலே வந்த பிறகு அழைத்த தேவன் தரிசனமாகவில்லை. அதனால என்ன சொல்லலாம்? ஒரு ஆவிக்குரிய வறட்சி அங்கு ஏற்பட்டதாக பார்க்கிறோம். தேவன் என்னை அழைத்த பிறகு என்னை வழி நடத்தலைன்னா எனக்கு வறட்சி தான், சந்தேகமே இல்லை. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அந்த வறட்சி ஏற்படும். அது வித்தியாசமான நிலைமையில அந்த வறட்சி என்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்டிப்பாக ஏற்படும், சந்தேகமே இல்லை. எங்க ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய வறட்சி. அது மட்டுமல்ல, உலக பிரகாரமாக ஒரு வறட்சி அங்கே ஏற்பட்டது. இப்பொழுது மறுபடியும் அங்கே இருந்து தகப்பன் இறந்த பிறகு புறப்பட்டார். புறப்பட்டு ஷேகேம் என்கிற இடத்துல வந்தார். ஷேகேம் எங்க இருக்கு? நீங்க இங்கே மேப் இல்லை, மேப்பை எடுத்து பார்ப்போம் என்றால் அந்த இஸ்ரவேலினுடைய மேப்பில் ஷேகேம் என்கிறது இஸ்ரவேல் நாடினுடைய எல்லை பகுதியிலே இருக்கிறது. எல்லை பகுதியில், எல்லையில இருக்கிறது என்ன இல்லை, அவ்வளோ சேஃபான ஒரு விஷயம் இல்லை. எல்லை பகுதி என்றால் டேஞ்சர், எப்பொழுதும் விபத்து வரக்கூடிய ஒரு பகுதி. அந்த எல்லையிலே பிரவேசித்தார். அந்த எல்லையிலே பிரவேசித்த உடனே அந்த ஷேகேம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் பிளேஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்த், பலனடையக்கூடிய இடம், பிளேஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்த். கனான் தேசத்தினுடைய பவுண்டரி, அதனுடைய எல்லைக்குள்ளாக பிரவேசித்த உடனே அவர் பலனடைந்தார். காரணம் அங்கே நாம் வாசிக்கிறோம், then the Lord appeared to Abraham and said to your descendants I will give the land, and there he built an altar to the Lord who had appeared to him. இங்கே அதனுடைய 7வது வசனத்தில் நாம் விவிதமாக தமிழ்ல 6வது வாசிக்கலாம். இங்கே அவரை அழைத்த தேவன் ஷேகேமிலே பிரவேசித்த உடனே அது எல்லா பகுதியாக இருந்தாலும் தேவன் தரிசனமானார். பெரிய சந்தோஷம். நான் அடிக்கடி நார்த் இந்தியா, ஆந்திரா எல்லாம் ஊழியத்துக்கு போவேன். என்ன அழைத்தவர் எங்கே வந்து நிற்பாருன்னு முன்னாடியே சொல்லுவாங்க. அல்லது என்ன முதல் முறை அழைக்கிறவங்க அடையாளம் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நார்மலாக நான் பிளாக் பேண்ட்ஸ் மட்டும்தான் போடுவேன். அப்புறம் என்னோட கையில் இந்த சின்ன பைபிள் ஒன்று இருக்கும், அதை எடுத்து கையில் வைப்பேன். இதுதான் என்னுடைய அடையாளம். வாழ்க்கையிலே அவங்கள இதுவரைக்கும் சந்தித்ததே இல்லை, வேற கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் இல்லை. அப்போது என்ன இப்போ ரெண்டு வாரம் முன்னாடி ஆந்திராவில் போகும்பொழுது ஒரு பிரதர், புதுசாக ஒரு பிரதர் தான் என்னை ரிசீவ் பண்ண வந்தார். அவர் என்னை பார்த்த உடனே பிரதர் பிரைசலோடுன்னு சொல்லிட்டு வந்தார். அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டு இது நம்ம சகோதரன் தான். ஏன் என்னுடைய ட்ரெஸ்ஸு, என்னுடைய பேகு, இது என்னுடைய ஹைட்டு, இதெல்லாம் வச்சு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இதுதான் இந்த ஊழியர். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அழைச்சவர் அவருடைய சவுண்டு ஹலோ என்று கேட்டால் போதும், நமக்கு பாதி தைரியம் பலன் வரும். இங்கே எல்லை சீமா, அந்த எல்லை பகுதியில் வந்த உடனே கர்த்தர் தரிசனமானார், அவர் பலன் அடைந்தார்.
கனான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார். ஆனா உள்ள இந்த எல்லை பகுதியில என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை. நான் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல போயிருக்கிறேன். நான் ஆர்மியில இல்லாவிட்டாலும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் என்னால் பாகிஸ்தான் ஆர்மி அவங்களுடைய பரேடு சென்டர், இந்தியன் ஆர்மியுடைய பரேடு சென்டருக்கு நடுவில் காலரியில போய் உட்கார்ந்துருந்தேன். அப்போ என்கிட்ட எழுதி வாங்கினாங்க, வாழ்க்கையில் என்ன விபத்து நடந்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஒரு ஃபயரிங் வருதுன்னு வைங்களேன், புல்லட் இங்கே வரும். அப்போ நமக்கு அதை எல்லார்ட்டும் எழுதி வாங்குவாங்க. அப்போ அந்த எல்லையில் இருக்கிற சோல்ஜியர்ஸ் அல்லது ஆர்மி மென் அவங்க எல்லாம் பயத்தோடு தான் இருக்கிறாங்க. நிறைய 100 கணக்காக மணல் மூட்டைகள் அடுக்கி அதற்கு பின்பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறாங்க. நம்ம சகோதரர்கள் ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். எல்லையிலே போனால் இப்போ காஷ்மீருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுங்க, சிஆர்பிஎஃப் அல்லது ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் குட் பை சொல்லிட்டு தான் போனோம். நிறைய ஆளுங்க திரும்பி வர மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது இந்த எல்லை பகுதிக்கு போகிறது ஒரு பெரிய கஷ்டம். அது இங்கே நாம் பார்க்கும் பொழுதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய எல்லை பகுதியில் இருப்பதும் மிக விபத்துக்குரிய விஷயம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தால் தேசத்துக்குள்ள பிரவேசித்தோம். அதற்கு பிறகு ஆவிக்குரிய நிலைமையிலே வளரலைன்னு வச்சுங்களேன். ஆவிக்குரிய நிலைமையிலே வளரலைன்னா கனி கொடுக்க முடியாது, வேற எதுவும் இல்லை. கனி கொடுக்க முடியாது. நாம் ஒரு செடியை நடும் பொழுது அதை வளர்ந்து இத்தனை வருஷத்துக்குள்ள கனி கொடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதற்காக தான் தண்ணி ஊத்துறோம், உரம் போடுறோம், எல்லாம் செய்கிறோம். இதே விஷயம் கர்த்தரும் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இங்கே என்னுடைய கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைகிறது. என்னோட சப்ஜெக்ட் முடியல, பரவாயில்ல. அந்த இங்கே 2வது இடம் ஆரானிலிருந்து சேகேமுக்கு வந்தார். சேகேமுக்கு வந்து அங்கே கர்த்தர் தரிசனமான உடனே அவர் என்ன செஞ்சார்? ஒரு பலிபீடத்தை கட்டினார். பலிபீடம் எதற்கு? பலிபீடம் வந்து பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிப்பதற்கு. அந்த பாரம்பரியம் ஆக்சுவலா நோவாவின் காலத்திலே ஆரம்பிச்சதாக நாம் வாசிக்கிறோம் கடைசியில். அப்போ அந்த தேவனுக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் அந்த பொறுப்புணர்வு உள்ளவராய் தேவனுக்கு ஆராதனை செலுத்தினார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலிபீடத்தை கட்டுவதனுடைய நோக்கமே பலி செலுத்தும்படியாக, பலி செலுத்தி ஆராதிக்க வேண்டும். அப்படியானால் பயணத்திலே அவர் கனான் தேசத்திலே பிரவேசித்த உடனே அவர் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே ஆராதிக்க ஆரம்பித்தார். அத்துடன் முடிவடையவில்லை. எல்லையிலே தங்கிறது சேஃப் இல்லை. எல்லையில எந்த ஊரில் போனாலும் எல்லையிலே தங்கினா அதில் கொஞ்சம் கஷ்டங்கள், பலவிதமான கஷ்டங்கள் இருக்கு. அப்போ அந்த எல்லையிலிருந்து கொஞ்சம் தூரம் போனால் இன்னும் நல்லா இருக்கும். அவர் ஷெகேமிலிருந்து மறுபடியும் பயணத்தை ஆரம்பித்தார். பயணத்தை ஆரம்பித்து அடுத்த வசனங்களை வாசிங்க. ஷெகேமிலிருந்து புறப்பட்டு எங்கே வருகிறார்? அவர் இப்பொழுது பேதேல் என்கிற இடத்துக்கு வருகிறார். இங்கே ஒரு டென்ட், ஒரு கூடாரத்தை கட்டினார். ஆனா இந்த கூடாரத்தை எங்க கட்டலை? ஷெகேமிலும் ஒரு கூடாரத்தை பெரிய அளவிலே கட்டலை, டெம்பரரி ஏதாவது போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஹாரானிலேயும் கூடாரத்தை கட்டவில்லை. ஆனால் இப்பொழுது பேதேல் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு. அப்போ இன்னும் உள்ள வந்திருக்கிறாரு. கொஞ்சம் சேஃப் ஆயிடுச்சு. உள்ள வந்து அங்கே ஒரு டென்ட் அடிச்சு ஒரு கூடாரத்தை கட்டி பக்கத்துல உடனே அவர் பலிபீடத்தை கட்டினார் என்று வாசிக்கிறோம். பலிபீடத்தை கட்டி அங்க கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தினார். அங்க கொஞ்ச நாள் அப்படியே தங்கினார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கர்த்தரை எதிர்பார்க்கிற விஷயம் ஹாரான் என்கிற வளர்ச்சியான நாடு அல்ல, அல்லது ஷேகேம் என்கிற எல்லை பகுதி அல்ல. ஆவிக்குரிய நிலைமையில எல்லைகளை தாண்டி முன்னேறி வந்து கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தரை எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்கும் பொழுது சில கஷ்டங்கள் எல்லாம் வரும். அது கனி கொடுக்கிறவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ்ல ஒரு சொல்லு உண்டு, கனி மரத்துக்கு கல். சரிதானா? வழியோரமாக நிற்கிற மாமரத்தில் மாங்காய் நிறைய இருந்தால் ஸ்கூலில் போகிறவங்க பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கல் அறியுவாங்க. அந்த மாவினுடைய வேதனையெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வரவனும் போகிறவனும் எல்லாம் கல் அடிப்பாங்க. கல் அடித்து மாங்காய் கிடைக்கணும். அப்போ அந்த கனியை எப்படி ஆனாலும் கொண்டு போனோம். அது நானும் நீங்களுமா இருந்தாலும் செய்வோம். நாங்கள் வானிலை விசாகப்பட்டினத்திலிருந்து புவனேஸ்வர் நாங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது ரோடு ஓரமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய மாமரம் நட்டு வச்சுருக்காங்க.
மாமரம்னா சின்ன மரம் கிடையாது. அது ஒரு மரம் ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இடத்துல வரும். அவ்வளோ பெரிய மாவு. அது ஒரு 40 அடிக்கு ஒரு மாவு வச்சு 2 பக்கமும் வச்சிருக்காங்க. நிறைய மாங்காய் எக்கச்சக்கமா இருக்குது. நாங்க வான் நிப்பாட்டினோம். அப்போ அங்கே வந்த ஒருத்தர்கிட்ட கேட்டோம், இந்த மாங்காய் ஐயா கொஞ்சம் பறிக்கலாமான்னு கேட்டோம். சார் அது கவர்மெண்ட்டுடைய மாந்தோப்பு, அது வழியே போகிறவங்க எல்லாம் பறிச்சிடுவாங்க, நீங்களும் பறிக்கலான்னாங்க. நாங்கள் வண்டி நிப்பாட்டி அது எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாங்காய் நாங்கள் பறிச்செடுத்தோம். அப்போது அந்த ஓரத்தில் நிற்கிற மாவுக்கெல்லாம் எப்போதுமே இந்த கல்லடி வரும். ஏறி பறிக்க முடியலன்னா கல்லடிப்போம். எப்படி ஆனாலும் பறிக்க வேண்டும் என்கிறது தான். அப்போது கனி கொடுத்தா என்ன உண்டு? கனி கொடுத்தா கல்லு உண்டு. அப்போ அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கு. நீங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுத்து பாருங்க, 4 பேர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஊழியம் செஞ்சா பிரச்சனை, செய்யலைன்னா பிரச்சனை, ஒரு நல்ல சாரி கட்டுனா பிரச்சனை, சாரி கட்டலைன்னா பிரச்சனை. இதெல்லாம் நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறோம். சரியா? இதெல்லாம் ஒரு ஒரு ஊழியக்காரர் சொன்னார் இதை மாதிரி. ஊழியக்காரர் வந்து ஊழியத்துக்கு போகும்போது மனைவியை கொண்டு போகலைன்னா சொல்லுவாங்க, அந்த மனைவிக்கு அவங்களுக்கு அழைப்பே இல்லைப்பா, சும்மா எப்படியோ வந்துட்டாங்க. கொண்டு போனா பாரு அந்த அம்மாவுடைய கொழுப்பு பாரு, என்ன அகங்காரம் பாரு, அவர் எங்க போனாலும் கூட சுத்துவாங்க. 2 பக்கமும் சொல்லுவாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. இது எது எடுத்தாலும் கிரிட்டிசிசம், முறுமுறுத்து விமர்சனம் பண்றது, இது எல்லா ஃபீல்டுலயும் இருக்குது. அப்ப என்ன விஷயம்னா, அது மூலமா இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களுடைய அந்த அழைப்பை புரியவில்லைன்னு வச்சுங்களேன், மற்றவங்களை முடிஞ்ச அளவில் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அவங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். ஆனால் இங்கே எப்ரஹாமை பொறுத்த வரைக்கும் எப்ரஹாமுக்கு ஒரு சின்ன பிரச்சனையும் நடுவில் ஏற்பட்டது நமக்கு தெரியும். அடுத்த ஸ்டேஜில் போகும்பொழுது நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். இங்கே பெதேல், ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஆலயம். ஆலயம் என்கிற இடத்துல பெதேலிலே வந்தார். அங்கே விளைவிடத்தை கிட்டினார், கர்த்தரை ஆராதித்தார். இன்னும் அதோட முடிவடையில்லை. இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பஞ்சம் ஏற்பட்டதாக பார்க்கிறோம். வாழ்க்கையிலே பஞ்சம் ஏற்படும் பொழுதுதானே மக்கள் மைக்ரேட் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருந்து அடுத்த ஊருக்கு போவாங்க. பஞ்சம் பட்டணி வந்த பொழுது இங்கே பெதேலிலே இருந்த நாட்களில் பஞ்சம் பட்டணி இருந்தது. உடனே அவங்க எங்க போனாங்க? எங்க? ஈகிப்திலே போனாங்க. இந்த ஈகிப்து என்கிற நாடு எப்பொழுதும் இஸ்ரேலுக்கு விரோதமாக தான் காணப்படும் வேதத்தில். நீங்க அந்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் படிச்சு பாருங்க, அவங்க இஸ்ரவேலுக்கு விரோதமாக தான் இருப்பாங்க. இப்போ எகிப்துக்கு அங்க செழிப்பான ஊர், அங்க நிறைய அந்த அரிசியும் அல்லது கோதம்பையும் சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே போனாங்க. அங்கே போனால் கொஞ்ச நாள் தான். அங்கே இருந்து திருப்பி வந்தாங்க, அங்கே தங்க முடியல. அங்கே இருந்து திருப்பி வந்து மறுபடியும் பேதலுக்கு வந்த பொழுது இங்கே அந்த பஞ்சம் எல்லாம் முடிந்தது. இப்போ கூட ஆடு மாடெல்லாம் நிறைய ஆயிடுச்சு, ஆடெல்லாம் பெத்து பெருகிச்சு. யாரு பார்க்குறாங்க? ஏப்ரஹாமினுடைய மந்தையும் லோத்தினுடைய மந்தையும் அங்கே இருக்கிறது. அவங்களுக்கு இடையில ஒரு சண்டை, மேய்ப்பர்களுக்கு இடையில சண்டை. மேய்ப்பர்கள் எதுக்காக சண்டை போடுவாங்க? புல்லுக்கும் தண்ணீருக்குமா மேக்சிமம். உன்னுடைய ஆடு இங்கே வரக்கூடாது, என்னுடைய ஆடு அங்கே போகக்கூடாது, இந்த மரத்தினுடைய அந்த இலையை நீ பிடுங்கக்கூடாது, அந்த கொடியை எடுக்கக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு இடையில சண்டை, எந்த ஊரில் போனாலும். அப்போ நாம் அங்கே 13வது அதிகாரம் அதனுடைய அந்த 7வது வசனம் நாம் வாசிக்கிறோம். 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது லேண்ட் வாஸ் நாட் ஏபிள் டு சப்போர்ட் தம், அந்த பூமி அவர்களை தாங்க முடியவில்லை. அவ்வளோ அவங்க பெத்து பெருகி அவங்க ஒன்னா தங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக வாசிக்கிறோம். தங்க முடியாத, ஒன்றாக தங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி என்னும்போது ஒரு ஸ்ட்ரைஃப், ஒரு சண்டை வந்துடுச்சு 2 பேருடைய. 7வது வசனத்தில் வாசிக்கிறோம் 13:7. அந்த மேய்ப்பர்களுக்கு இடையிலே ஒரு சண்டை. அந்த சண்டை வந்த பொழுது எப்ரஹாம் இப்பொழுது கெஞ்சி கேட்கிறாரு. 8வது வசனம் படிக்கலாமா? ஒரு நிமிஷம் முடிக்கிறேன் நான். நாம் யாரு? நாம் சகோதரர்கள் அல்லவோ? எனக்கு உங்களுக்கு என்ன வேண்டாம்? வாக்குவாதம். இன்றைக்கு அந்த சண்டை என்கிறது மேய்ப்பர்களுக்கு நடுவிலே தான் நடந்திருக்கிறது. நாளைக்கு எங்க வரும்? நாளைக்கு நாம் சகோதரர்கள். அந்த 2 பேரும் வந்து ரிப்போர்ட் பண்றது எங்க? ஓனர்கிட்டே தான். அப்ப அப்ரஹாமினுடைய மேய்ப்பர்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஐயா உங்க அண்ணன் பையன் அவருடைய ஆளுங்க எல்லாம் வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்ப இவங்க போய் அந்த குரூப்புக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கடைசியில பிரதேசத்துக்கு இடையில பெரிய பிரச்சனை ஏற்படும். அதனால எப்ரஹாம் அது முன் கண்டார். எப்ரஹாம் சொல்லுகிறார்,
for we are brethren, it is better for us to go separately right now. இப்போ நம்ம பிரிஞ்சு ரெண்டா போறது நமக்கு நல்லது, நாளைக்கு ஒரு சண்டை வேண்டாம். அப்போ நியாயமா அப்படி பிரிஞ்சு போகிறோம், ஓகே, நல்ல விஷயம். பிரிஞ்சு போகும்பொழுது சாய்ஸ் யாருக்கு கொடுக்க வேண்டும்? இப்ப எப்ரஹாம் சொல்றாரு, மொத்தம் தேசமும் உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது, உனக்கு பிடிச்ச இடம் நீ எடுத்துக்கோ. அப்ப இவர் டீசெண்டா இருந்தா என்ன சொல்லணும்? ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள மனுஷனா இருந்தா லோத் என்ன சொல்லணும்? ஒன்னா நீங்களா சொல்லுங்க, தேவன் உங்களை அழைத்து தேவன் கொண்டு வந்தார், நான் உங்களுடனே கூட ஒரு சப்போர்ட்டுக்கு வந்தேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய தகப்பன் என்னை விட்டு போனார், இறந்து போனார். அதற்கு பிறகு அம்மா இந்த லோத்தை காப்பாற்றின மாதிரி எதுவும் தெரியல. அதனால இப்போ நீங்க தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க, அதனால எந்த பகுதியை கொடுக்குறீங்களோ அந்த பகுதியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லணும். அதுதான் டீசன்சி. இல்லை நீங்க மொத்தமாக வச்சுக்காலும் வச்சுங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், ஏதாவது ஒரு டீசென்ட் வார்த்தை சொல்லலாம். ஆனா இவர் எந்த அந்த ஜோர்டான் வேலி ஏதேன் தோட்டம் போல இருந்ததாக தான் நீங்க வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்தை போல இருந்த ஜோர்டான் அந்த வேலி, அந்த வேலியில அவரு அந்த வேலியை சூஸ் பண்றாரு. இப்போ பாருங்க, இந்த 9வது வசனத்தை படிங்க. எப்ரஹாமினுடைய மனப்பான்மையை நாம் பார்க்கிறோம். அப்ரஹாம் இவருக்கு ஒரு சாய்ஸே கொடுக்க வேண்டாம், நீ அப்படியே நான் கொடுக்கறது எடுத்துக்கோன்னு சொல்லலாம். ஆனா நீ இடது பக்கம் போனால் நான் வலதுபுறம், நான் வலதுபுறம் போனால் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் எல்லாம் சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு மனப்பான்மை! அதற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது லோத் செஞ்சதுன்னா, இங்க லோத் lifted his eyes and saw all the plain land of Jordan. லோத் தன்னுடைய கண்களை உயர்த்தி பார்த்தார் என்று வாசிக்கிறோம். மலையாளத்துல இந்த லோத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, லோத்து போத்து பார்த்தது போல. போத்தன்னா என்ன தெரியுமா? எருமை மாடு. எருமை மாடு தெரியும்ல, எருமை மாடு இங்க நின்று அப்படியே தலை உயர்த்தி பார்த்து அங்க போயிடும், அங்க போயிட்டு தலை உயர்த்தி பார்த்து அடுத்த ஊருக்கு போகும். அது அதனுடைய குணம். லோத்து தன்னுடைய கண்களை உயர்த்தி பார்த்தார். அப்படி என்ன உயர்த்தி பார்க்கும்பொழுது நல்ல செழிப்பான இடம். எப்படிப்பட்ட இடம்? ஏதேன் தோட்டம் போல செழிப்பான இடம் நாங்க வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட இடத்தை பார்த்த பிறகு அப்ரஹாமுக்கு கொடுக்க மனசு இல்லை, ஐயா நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லக்கூடிய மனசு இல்லை. அதனால இப்போ அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்துட்டு அவர் அந்த யோர்தான் பகுதி, இட் வாஸ் வெல் வாட்டர்ட் எவ்ரிவேர் பிஃபோர் த லார்ட் டிஸ்ட்ராய்ட் சோடோம் அண்ட் கோமோரா லைக் த கார்டன் ஆஃப் த லார்ட் லைக் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட் ஆஸ் யூ கோ டுவர்ட் சோர். இங்கே கர்த்தர் அந்த சோதோம் கோமோராவை டிஸ்ட்ராய் அழிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அவ்விதமாய் அல்லது தேவனுடைய தோட்டத்திற்கு ஒப்பாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். அது 11வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது லோத்து தனிக்கு என்னென்ன ஜோர்தானுடைய அந்த சமந்தலங்கள் எல்லாம் அவருக்கு பிடிச்சு போயிடுச்சு. உடனே அவர் அதெல்லாம் தேர்ந்தெடுத்தார். அதனுடைய லோத்தினுடைய அந்த தேர்வு கடைசி அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் எப்ரஹாமோ அவர் தம்மை தாழ்த்தினார். கடைசியாக தேவன் மறுபடியும் பேசுகிறார். தேவன் அந்த வார்த்தைகளை வாசித்து நான் என்னுடைய இந்த செய்தியை முடிக்கிறேன். இங்கே 13வது அதிகாரத்தினுடைய அதன் கடைசி பகுதிக்கு நாம் வருவோம். 14வது வசனம் வாசிப்போம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க, லோத்து பிரிந்து போன பிறகுன்னு தெளிவா வாசிக்கிறோம். லோத்து பிரிந்து போன பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்தினுடைய 4 பக்கம் நீ பார்த்து எந்த தேசம் வேணுமோ அதெல்லாம் நீங்க எடுக்கலாம். பெரிய ஒரு சாய்ஸ். கர்த்தர் பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த லேண்டு எல்லாம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் அதை வாக்குத்தத்த தேசமாய் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்விதமாய் சொன்ன பிறகு இப்பொழுது கடைசியாக அவர் எங்கே வந்து சேர்கிறார்? அங்கே 18வது வசனத்தை வாசித்து முடிப்போம். அங்கே எந்த இடத்துல போய் சேர்ந்தார்? மம்ரேயோ, அதனுடைய ஒரு பேர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஹெப்ரோன். அடிக்கடி நாம் பயன்படுத்துகிற வார்த்தை தான். ஹெப்ரோன் என்றால் அர்த்தம் என்ன? ஃபெலோஷிப், ஐக்கியம். இப்பொழுது கர்த்தர் அவரை எங்கே கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கு கர்த்தர் கொண்டு சென்றார். ஹெப்ரோனிலே அவரை பெதேலிலே தங்க வேண்டும் என்று அல்ல தேவன் எதிர்பார்க்கிற விஷயம். அவர் ஹெப்ரோனிலே கொண்டு செல்ல வேண்டும். அங்கே தேவனுடைய கூட
அவர் ஐக்கியமாய் இருந்திருந்தார். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்தார் என்று வாசிக்கிறோம். இதுவரைக்கும் அவருடைய அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஜர்னி, அந்த பயணத்தினுடைய பல கட்டங்களை நாம் பார்க்கும் பொழுது, மெசொப்பொத்தாமியிலிருந்து புறப்பட்டு ஆரான் என்கிற வறட்சியான ஊரில் வந்து அங்கே இருந்து புறப்பட்டு ஷேகேம் என்கிற கனான் தேசத்தினுடைய எல்லை பகுதிக்குள்ளே பிரவேசித்த உடனே தேவன் தரிசனமானார், அவர் பலனடைந்தார். ஆனால் அது சேஃப் அல்ல, அது எல்லை. அதனால அங்கிருந்து மறுபடியும் பேதேலுக்கு வருகிறார், ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீட்டுக்கு வருகிறார். அங்கே ஒரு பஞ்சம் ஏற்பட்ட பொழுது ஈகிப்துக்கு போனார், மறுபடியும் திருப்பி வந்தார். திருப்பி வந்த பிறகு தன்னுடைய சகோதர குமாரராகிய லோத்தினிடத்திலே அவருக்கு பிரிவினை வந்ததாக பார்க்கிறோம். லோத்து பிரிந்து சென்ற உடனே தேவன் சொல்லுகிறார், இனி இந்த தேசம் முழுவதும் உனக்கு தான், இது வாக்குத்த தேசமாய் நான் உனக்கு கொடுக்கிறேன். பிரிந்து போக வேண்டியதெல்லாம் பிரிந்து செல்ல வேண்டும், பிரிந்து போக வேண்டியதெல்லாம் பிரிந்து செல்ல வேண்டும். செல்லாத பட்சத்தில் ஆசீர்வாதங்கள் குறைவாய் காணப்படும். தேவனுடைய ஐக்கியம் பரிபூர்ணமான நிலைமையிலே காணப்படாது. இப்பொழுது கடைசியாய் பயணம் செய்து எப்ரோனிலே வந்திருக்கிறார். ஃபெலோஷிப் வித் காட், தேவனுடனே கூட பரிபூர்ண ஐக்கியத்திலே அவர் வந்தார். கடைசியாய் அவருடைய ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் அந்த தேவனுக்கு மகிமையாய் வாழ்ந்ததாக பார்க்கிறோம். இதற்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் அவர் தேவனோட எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த கட்டத்தில் அவர் தேவனோடு ஐக்கியப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறி சென்றார் என்கிறதை வாசிக்கிறோம். கடைசி அந்த லோத் இருக்கிற காலம் வரைக்கும் வாக்குத்த தேசம் காண்பித்து கொடுக்கவில்லை. லோத் பிரிந்த சென்ற உடனே தேவன் பேசுகிறார். இந்த 4 பக்கமும் பார்த்து, இந்த தேசம் எல்லாம் உனக்கு சேர்ந்தது, நீ அதை கையாள வேண்டும், அதன் மேலே ஆளுகை செய்ய வேண்டும், அது உனக்கு சொந்தமான இடம். இந்த வறட்சியுள்ள தேசம்தான் கனான் தேசம். நம்ம ஒரு பக்கத்தில் வாசிக்கிறோம், பாலும் தேனும் ஓடுகிற நாடு என்று. பாலும் தேனும் ஓடுகிற நாடு. அங்க தங்குறவங்களுக்கு என்ன ஓடலை, இந்த நன்மைகள் எல்லாம் ஓடலை. அவங்க சாபத்துக்குரியவர்கள். தெளிவா வாசித்தோம், கனானைட்ஸ் ஆர் cursed people, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்க என்ன பொன்னும் வெளியெல்லாம் இருந்தாலும் சபிக்கப்பட்ட ஜனத்துக்கு மத்தியில இருந்தா கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டு. சரியா? நீங்க நல்ல செழிப்பான ஊர்ல போய் தங்குங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றால் உங்களுக்கு அங்க தங்குவதற்கு கஷ்டம். அதுதான் இன்றைக்கும் இஸ்ரவேல் பிள்ளைகள் கனான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்துல இருந்தாலும் அன்னும் தினமும் போராட்டத்தின் நடுவில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனா போராட்டத்திலே அனுதினமும் ஜெயிச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எத்தனையோ சோல்ஜியர்ஸ் டெய்லி இறந்து போறாங்க. அந்த அந்த அவர்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள், இந்த உலகத்திலே நமக்கும் ஒரு சில கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் உண்டு என்கிறதை நாம் மறந்து விட வேண்டாம். ஆனால் அந்த துன்பங்களுக்கு நடுவிலும் கர்த்தருக்கு ஆசீர்வாதமாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் கடந்து வந்த பாதைகள் அது முள்ளும் கல்லுமாய் இருந்தது என்று நாம் கருத வேண்டும். ஆனால் அதற்கு நடுவிலும் கர்த்தர் அவரை பாதுகாத்து வழிநடத்தினார். கர்த்தர் அவரை ஒருபோதும் கைவிடல. ஒரு மிகப்பெரிய சந்ததியை அவர் உருவாக்கினார். எப்ரஹாமினுடைய சந்ததியாய் கடைசி கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் பிறக்கிறார். உலகத்தை அவர் ஆதாயப்படுத்துகிறார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு சில எச்சரிக்கைகளை இது மூலமாய் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற அந்த எச்சரிக்கையை கர்த்தரை நாம் கடைபிடித்து செல்வோமானால் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் கடைசி வரைக்கும் நம்முடனே கூட இருந்து கனி கொடுக்கிற அந்த ஸ்டேஜிலும் கல்லுகள் வரும் பொழுதும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாய் காணப்படும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கொடுக்கப்பட்ட வாய்ப்புக்கு சபையாருக்கு நன்றி.